அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் இதுவரை இல்லாத மாற்றம் உங்களுடைய வாழ்வில் அடுத்த 14 நாட்களுக்குள் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்ன? அந்த வகையில விருச்சக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? குறிப்பா விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும் சூரியனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை உள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால வரவை விட செலவுகளை அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உபாதை ஏற்பட்டு உடலை வருத்துங்க. சிறு விஷயங்களுக்கும் அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்கள் அமைஞ்சிருக்குது. ஒருவேளை விருச்சிக ராசினியர்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழி பிறக்குங்க. அதற்கான சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு. கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் இருவருக்குள்ளும் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ராசிநாதன் அஷ்டமத்தில் இருப்பதை குறித்து கவலைப்பட வேண்டாங்க. ஒரு விதத்தில் அதுவும் நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். காரணம் 2 காரகங்களின் தீமை செய்யும் காரகத்துவமான பகை ரூணரோண சத்ருஸ்தானம் பலம் இழக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. இதனால தடையற்ற சிந்தனையால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5இல் சுக்கிரன் உச்சமடைந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால கலை தொழில் வெற்றி பெறுங்க. எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரங்கள் அமைஞ்சிருக்குது. 7இல் புதன் சூரியனோடு இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. அஷ்டம குருவாக இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால பொருளாதார சிக்கல்கள் ஏற்படாதுங்க. அப்படியே ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நீங்கி முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம விருச்சிகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் மனதில் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்குங்க. இடமாகிய 4ஆம் இடம், அஷ்டம இடமான 8ஆம் இடமும் சிறப்பாக இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு எதிலும் அவசரப்படாமல் இருக்க வேண்டும். சில முக்கியமான முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். புதிய முதலீடுகள் பயன் தராது. அலைச்சல் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் இவை உங்களுக்கு பல முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க வழிவகுக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த 2 வாரங்களும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படுவது
ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைய இருக்குதுங்க. சக்திக்கு மீறி வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அன்றாட கடமைகள்ல கவனக்குறைவு ஏற்படுங்க. அதனால எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த நிலையில இந்த வாரங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தாமதம் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. தசாபுக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் விருப்பத்திற்கு ஏற்ற இடமாற்றமும் அமைய இருக்கு. தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வு, சலுகைகள் ஆகியவை காரணமின்றி நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்திருந்த லாபம் கிடைப்பது சற்று கடினம்தாங்க. போட்டிகளும் கடுமையாகவே இருந்தாலும் சக கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே போல் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடன் சக கூட்டாளிகள் உறுதுணையாக இருப்பதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க. இந்த தருணங்கள்ல எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கே கிடைக்க இருக்குது. ஒரு சிலருக்கு வாய்ப்புகளிலும் கூட எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியில் அனைத்திலும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையினர் வெற்றி பெறுவதற்கு சாமர்த்தியமும் சாதுரியமும் அவசியமாகும். இக்காலகட்ட கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் சூழ்நிலைக்கு தக்கவாறு வளைந்து கொடுத்தால் முன்னேறலாங்க. அதே போல பொதுமக்களிடையே உங்களுடைய கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நன்மைக்கு ஏற்றதாக இருக்கும் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவானும் மற்றும் ராகுவினுடைய நிலையும் அறிவுறுத்தது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே சாதகமாக இருப்பதால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்படக்கூடும். தவறான எண்ணங்கள்ல மனம் ஈடுபடுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. எத்தகைய தருணங்கள்ல எத்தகைய விஷயங்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. விவசாயத்துறையினரை பொறுத்தவரை விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது சற்று கடினமே. கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் சற்று அதிகமாக விரயமாகும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே போல் பெண்மணிகளுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில விருச்சிக ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் காகத்திற்கு எள் சிறுதனை பருப்பு கலந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.